Hey students, welcome to your English class. இது உங்களோட English class. How are you all? I hope you are all well. Today we are going to see a new topic in our English subject. Are you ready? Be ready with your book and keep your dictionary near. I insist one thing, keep your dictionary near while reading the text. Let me ask some questions. Do you like grumblers? உங்களுக்கு grumblers பிடிக்குமா? Grumblers, who are grumblers? Grumblers-னா யாரு? They are complainers. எப்போ பாரு எதை பற்றியாவது கம்ப்ளைண்ட் பண்ணி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் grumblers. Do you like them? அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. No one likes. யாருக்குமே பிடிக்காது. சப்போஸ் அப்படி யாராவது இருக்காங்க, அவங்கள நம்ம மீட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் நம்ம அதை என்ன பண்ண தான் செய்வோம், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம். அப்படி தானே? இது ஒரு கிரம்ப்ளர்ஸை மீட் பண்ணுறதாவே இருந்தால், ஆர் யூ கிரம்ப்ளர்? சப்போஸ் நீங்கள் அந்த நீங்கள் கிரம்ப்ளராக இருந்திருக்கீங்களா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையாவது நினச்சி புலம்பி அழுது தீர்த்துட்டு இருந்திருக்கீங்களா? ஸோ லைக் தட் அப்படி இருக்கவே கூடாது. நம்மளோட லைஃப்பில் அப்படி இருக்கவே கூடாது. அப்படி அந்த ஒரு தீமை சொல்லக்கூடியது தான் நம்ம இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the poem The Grumble Family. Unit 2, poem The Grumble Family. It is written by Lucy Maud Montgomery. Lucy Maud Montgomery or L.M. Montgomery. Shall we see about the author? நம்ம ஆத்தரை பற்றி பார்க்கலாமா? Montgomery, 1874 to 1942, was a Canadian author best known for a series of novels beginning in 1908 with Anne of Green Gables. Montgomery went on to publish 20 novels as well as 530 short stories, 500 poems and 30 essays. A prolific writer, Montgomery published over 100 stories between 1897 and 1907. Montgomery's work, diaries and letters have been read and studied by scholars and readers worldwide. So Montgomery, she was a Canadian author. அவங்க கனடாவிலேருந்து வரக்கூடிய ஆத்தர். அவங்களுடைய ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ், தொடர் கதைகள் எழுதுறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒர்க்கே. ஸோ எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1908 அவங்களுடைய அந்த சீரீஸ் ஆஃப் நாவல் வந்தது ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படிங்கிற நாவல் தான் வந்தது. ஸோ 20 நாவல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 530 ஷார்ட் ஸ்டோரிஸ், 500 போம்ஸ் அண்ட் 30 எசேஸ்னு. ஷீ வாஸ் அ ப்ரொலிஃபிக் ரைட்டர், ஒரு மிகச்சிறந்த ஒரு ரைட்டராக இருந்திருக்காங்க. ஸோ ஷீ பப்ளிஷ்ட் ஓவர் 100 ஸ்டோரிஸ். ஸோ 1897 1907 இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளேயே அவங்க 100 ஸ்டோரிஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்காலர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க அவங்களுடைய ஒர்க்ஸை தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கைடன்ஸாக எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஷி வாஸ் அ ப்ரொலிஃபிக் ரைட்டர். ஸோ இங்கிலீஷில் அவங்களுடைய ஒர்க்ஸ் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த glossary. Discontent means dissatisfaction with one's circumstances. Discontent அப்படின்னா dissatisfaction, அதிருப்தி அடைகிறது, அதுதான் discontent. நெக்ஸ்ட்டு amiss means not quite right. not quite rightனா சரியாக இருக்கிறது இல்லை, தவறாக இருக்கிறதுக்கு பேர் தான் amiss. நெக்ஸ்ட்டு crawl, make a low guttural sound in the throat. Crawl அப்படின்னா நம்மளோட தொண்டைக்குள்ளேயே பேசுகிறது, அப்படின்னா என்ன, முணுமுணுக்கிறது, வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டே இருக்கிறது இல்லையா, அதான் க்ரால். நெக்ஸ்ட்டு grumble, a complaint about something in bad tempered way. grumble அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுவும் பேட் டெம்பர்ட், கோபமாக ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் grumble. gloomy means depressing or frightening. gloomy-னா அவங்க என்ன ஆகிறது, பயமுறுத்துறது, அவங்க ஒருத்தரை பயமுறுத்துறதுக்கு பேர் தான் gloomy. Curious, the strangest or the most unusual, வித்தியாசமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் curious. Acknowledge, accept or admit the existence or truth of. acknowledge அப்படின்னா ஸோ உண்மையை ஒத்துக்கிறது, இதுதான் உண்மை அப்படிங்கிறது ஒத்துக்கிறது தான் acknowledge. நெக்ஸ்ட்டு terrible, extremely bad or serious,
ரொம்ப மோசமான ஒன்று தான் வந்து பயங்கரமான ஒன்று தான் வந்து டெரிபிள் அப்படின்னு சொல்லுவோம். வாண்டரிங், வாக்கிங் ஆர் மூவிங் இன் அ லீஷர்லி ஆர் எய்ம்லெஸ் வே. வாண்டரிங்னா ஒரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா அங்கே எங்கேயும் அலைஞ்சு திரிவோம், அதுக்கு எந்த ரீசனுமே இல்லாமல் சும்மா வெட்டியாக அலைகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வாண்டரிங். நெக்ஸ்ட்டு ஹம்பிள், லோ இன் ஸ்டேஷன் ஆர் குவாலிட்டி. ஸோ ஒருத்தர் நிலையிலையோ அவங்க தகுதியிலையோ குறைவாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஹம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஜம்பிள், அ கன்ஃபியூஸ்டு மல்டிடியூட் ஆஃப் திங்ஸ். குழப்பமாக இருக்கிறது, கன்ஃபியூஸ்டு அங்கே எங்கேயும் குழம்பி போயிருக்கிறதுக்கு பேர் தான் ஜம்பிள். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த poem. Take page number 45. The Grumble family, Lucy Mad Montgomery or L.M. Montgomery. The poet gives a vivid picture of neighborhood scenes. Read to know how we should mend our ways. So it gives a clear picture of our neighborhood. Neighborhood அப்படின்னா நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க, வீட்டை சுற்றி இருக்கிறவங்க தான் நெய்பர்ஹுட். ஸோ அங்கே நடக்கக்கூடிய ஒரு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ரீட் த poem. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street, in the city of never or satisfied, the river of discontent beside. They crawl at that and they crawl at this. Whatever comes, there is something amiss, and whether their station be high or humble, they are all known by the name of Grumble. The weather is always too hot or cold, summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on the gloomy complaining street. They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done, and if everything pleased them, there isn't a doubt they had growl and they had nothing to grumble about. But the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name. For never a grumbler will own that he is connected with it at all, you see. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams of the terrible jumble, he is adopted into the family of Grumble. And so it were wisest to keep our feet from wandering into complaining street, and never to growl whatever we do, lest we be mistaken for grumblers too. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong, and then be our station high or humble, we will never belong to the family of Grumble. Have you listened to what I read? So நான் ரீட் பண்ணதை கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். Let me explain the poem. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street, in the city of never or satisfied, the river of discontent beside. ஸோ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஒரு ஃபேமிலியை யார் ஒருத்தருமே மீட் பண்ணவே விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே வாழ்கிறாங்க, எங்கே வசிக்கிறாங்க? இட் இஸ் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அவங்க இருக்கக்கூடிய தெரு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் அந்த ஃபேமிலி இருக்காங்க. அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் எந்த சிட்டியில் இருக்குது அப்படின்னா நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே திருப்தியே அடையாத ஊர். அந்த ஊருக்கு பேர் திருப்தி அடையாத ஊர். அந்த ஊரில் தான் அந்த ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அந்த சிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட். டிஸ்கண்டென்ட்னா அதிருப்தி. அதிருப்திங்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு ஆறு அந்த சிட்டியோட பக்கத்தில் அந்த இதில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஏரியாவில் தான் அந்த ஃபேமிலி இருக்காங்க. ஸோ சிட்டியோட பேர் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட்.
அங்கே ஒரு ரிவர் ஓடுது, அதோட பேர் டிஸ்கண்டன்ட். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் தான் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியை யாருக்குமே பிடிக்காது. தே க்ரால் அட் தட் அண்ட் தே க்ரால் அட் திஸ். ஸோ அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? க்ரால் மீன்ஸ் மர்மர், முணுமுணுக்கிறது. எப்போ பாரு யாரையாவது பற்றி முணுமுணுத்துட்டே இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேயும் புலம்புவாங்க, அங்கேயும் புலம்புவாங்க. வாட் எவர் கம்ஸ் there is something amiss. எது வந்தாலும் சரி, அது சரியோ தப்போ, எது வந்தாலும் சரி, அது அவங்க வீட்டில் என்னவா தான் முடியும்? தப்பாக தான் முடியும். அமிஸ் அப்படின்னா என்றைக்குமே அது சரியாகவே முடியாது, தப்பாக தான் முடியும். And whether their station be high or humble, they are all known by the name of Grumble. ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலி அவங்களுடைய ஸ்டேஷன் மீன்ஸ் அவங்களுடைய நிலை. அவங்களோட நிலை ஹையாக இருந்தாலும் சரி, ஹம்பிளாக இருந்தாலும் சரி. ஹைனா அவங்க ரொம்ப உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஹம்பிள்னா தாழ்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அது வசதியிலையாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும், ஹையாக இருந்தாலும் சரி, ஹம்பிளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், எதற்கெடுத்தாலும் முணுமுணுத்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்கள என்ன தான் சொல்லுவோம்? கிரம்பிள். ஐயோ புலம்பல்வாதிகள் தான் சொல்லுவோமே தவிர, ஐயோ அவங்க பெரிய ஆளுங்கப்பா அப்படின்னா அவங்கள விட்டுட்டு போக மாட்டோம். ஐயோ அவங்க ரொம்ப ஏழை அப்படிங்கிறதுனால அவங்கள நல்லவங்கன்னு சொல்லவும் மாட்டோம். The weather is always too hot or cold, summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. So the weatherனா வானிலை ஹாட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி. ஹாட்னா ரொம்ப சூடாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை மழை பெஞ்சாலும் சரி. சம்மர் கோடை காலமாக இருந்தாலும் சரி, வின்டர் குளிர்காலமாக இருந்தாலும் சரி, அவங்க எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க? ஸ்கோல்டு, திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. மழை பெஞ்சா என்னடா மழை பெய்யுதுன்னு புலம்புறது, வெயில் அடித்தா என்னடா வெயில் அடிக்குதுன்னு புலம்புறது, வெயில் காலமாக ஐயோ வெயில் காலமேன்னு புலம்புறது, குளிர்காலமாக ஐயோ குளிர்காலமேன்னு எதுக்கெடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட். ஸோ இப்படிப்பட்ட ஃபோக்ஸ்னால் த பீப்புள், த லோக்கல் பீப்புள். அப்படிப்பட்டவங்கள நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எது ஒன்றுமே சரியாக நடக்காது. டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எதுவுமே சரியாகவே நடக்காது. நம்ம என்ன ஆயிடுவோம்? கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். க்ளூமி ஃபுல்லாக டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done. And if everything pleased them, there isn't a doubt they had growl and they had nothing to grumble about. ஸோ மழை பெஞ்சாலும் growl புலம்புவாங்க, வெயில் அடித்தாலும் புலம்புவாங்க. ஸோ ஒருவேளை புலம்புறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாக நடந்துருச்சு அப்படின்னு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? சந்தேகமே இல்லாமல் ஐயோ புலம்புறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு புலம்புவாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இவங்க. பட் த க்யூரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம் கேன் பி brought to acknowledge his family name. ஸோ பட் ஆனாலும் ஒரு ஒரு சீக்ரெட்டான ரகசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, க்யூரஸ்டான திங் அப்படி என்னென்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு கேட்டோன்னா, யார் ஒருத்தருமே அந்த ஃபேமிலியில் இருக்கிற யார் ஒருத்தருமே என்ன பண்ண மாட்டாங்களா? ஐயோ எங்கள் ஃபேமிலியா, நாங்கள் கிரம்ப்ளர்ஸ் அப்படின்னு யாராவது நாங்கள் புலம்பல்வாதிகள்னு ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பாக முடியாது. அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நாங்கள் புலம்புறதுக்கெல்லாம் இதெல்லாம் காரணம் அப்படின்னு எப்பயுமே காரணம் சொல்ல தான் ரெடியாக இருப்பாங்களே தவிர அவங்க உண்மையை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஃபார் நெவர் கிரம்ப்ளர் வில் ஓன் தட் ஹீ இஸ் கனெக்டட் வித் இட் ஆல் யூ சி. ஸோ நமக்கு தான் அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியுமே தெரியல. அதை போய் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்களா? இல்லையே. நான் புலம்புறேன்னா இதெல்லாம் காரணம்னு அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ரீசன் சொல்லுவாங்களே தவிர அவங்க மேலே இருக்கிற தவிர அவங்க உணரவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் டென்ஸா, the worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways and before he dreams of the terrible jumble. So the worstனா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அவங்க கூட ரொம்ப நாள் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவங்களும் அவங்கள மாதிரியே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? கிரம்ப்ளராக மாற ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் பிஃபோர் ஹி ட்ரீம்ஸ் அவங்க என்ன ஆக ஆரம்பிச்சிருவாங்க? அவங்களுடைய கனவுகள் எல்லாமே
டெரிபிள் ஜம்பிள், பயங்கரமான குழப்பத்துக்கு போயிடும். அவங்களே ஒரு குழப்பவாதியாக மாறிடுவாங்க. ஹீ இஸ் அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள், அவங்களும் அந்த கிரம்பிள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக மாறிடுவாங்க. And so it were wisest to keep our feet from wandering into complaining street, and never to growl whatever we do, lest we be mistaken for grumblers too. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒரு அறிவுள்ள விஷயம் என்னென்னா, நமக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் இன்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்குள்ளே நம்ம சும்மா தேவையில்லாமல் போகிறத நம்ம என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, ஸோ அண்ட் நெவர் டு க்ரால், நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது, புலம்பக்கூடாது. வாட் எவர் நம்ம என்ன பண்ணாலும் புலம்பக்கூடாது. ஸோ நம்ம அப்படி ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் தப்பாக பண்ணி பை மிஸ்டேக்காக பண்ணி அதை திரும்ப திரும்ப சொன்னாலே நம்மளே என்ன நினச்சிருவாங்க, கிரம்பிளர்ஸ்னு நினச்சிருவாங்க. ஸோ let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong, and then be our station high or humble, we will never belong to the family of ஸோ நம்ம என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா, எது நடந்தாலும் நம்மளோட லைஃப்பில் ஸ்மைல், எப்பயுமே சந்தோஷமாக அதை எதிர்கொள்ளணும். ஸோ அது தப்பாக நடந்தாலும் சரி, ரைட்டாக நடந்தாலும் சரி, நோ மேட்டர். சப்போஸ் கரெக்டாக நடந்துட்டால் ஒன்றும் இல்லை, தப்பாக நடந்துச்சுன்னா அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது, புலம்பவும் கூடாது. ஸோ நம்மளோட நிலை ஹையாக இருந்தாலும் சரி, ஹம்பிளாக இருந்தாலும் சரி, we will never belong to the family of grumble. நம்ம அப்படி புலம்பணும் அப்படின்னா அந்த கிரம்பிள் ஃபேமிலியோட நம்மளையும் சேர்த்துருவாங்க. ஸோ நம்ம அந்த நிலைக்கு வரக்கூடாது, கிரம்பிள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக மாறக்கூடாது. ஸோ எது நடந்தாலும் நம்ம அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்பயுமே ஜாய்ஃபுல்லாக ஒரு சாங், ஒரு பாட்டு மாதிரியே இருக்கும். அப்படிங்கிறதா இங்கு நமக்கு போய்டஸ் எல்எம் மேன்கோமெரி நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் பி எ கிரம்பிளர், எப்பயுமே கிரம்பிளராக இருக்காதீங்க அப்படிங்கிறதா அவங்க கொடுக்குற அட்வைஸ். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த poetic devices. First we talk about the rhyming words, rhyme scheme and the alliteration. This is your homework. Write the rhyming words for each stanzas and rhyme scheme. Here I have written RS, it is rhyme scheme. So rhyme scheme for every stanzas and alliteration. And the next page also there are 3 stanzas. So write the rhyming words, rhyme scheme and alliteration for each stanzas. This is your homework because உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியும், ரைம் ஸ்கீம் எழுத தெரியும், alliteration அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னு தெரியும். So do this work. Okay students, I hope you are all understood this. I will catch you later in the next class. Thank you. Bye bye.